இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முகலாயர்கள் ஆட்சி காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முகலாயர்களில் ஒரு 6 முக்கியமான அரசர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். முகலாயர்கள். பாபருடைய வருகைக்கு பிறகு இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. முகலாய ஆட்சி கிபி 1526 முதல் கிபி 1707 வரை நடைபெற்றது. இந்த ஆண்டுகளில்தான் முகலாய பேரரசர்களின் புகழ் ஆசிய ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பரவியது. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆவர். இவர் கிபி 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். இவர் தன்னுடைய 12வது வயதில் மத்திய ஆசியாவின் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார். துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூல் என்ற பகுதிக்கு 1505ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றார். கிபி 1524ஆம் ஆண்டு வரை அவர் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. அச்சமயத்தில் மிக சிறந்த வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அப்போதிருந்த டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியின் மாமனாரும் மற்றும் தில்வார் கானும் இப்ராஹிம் லோடியை பதவி விட்டு நீக்க பாபரின் உதவி கேட்டு அவர்கள் வந்திருந்தனர். ஆனால் 1526இல் நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு செயல் துவங்கியது. அதற்கு பின்னர் முகலாயர் ஆட்சி இந்தியாவில் கிபி 1526 முதல் கிபி 1707 வரை தொடர்ந்து நடைபெற்றது. பாபர் கிபி 1526 முதல் கிபி 1530 வரை ஆட்சி புரிந்தார். பாபர் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிபி 1527இல் ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னுமிடத்தில் தோற்கடித்தார். பின்னர் கிபி 1528ஆம் ஆண்டு சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் பின்னர் கிபி 1529இல் வங்காளம் மற்றும் பீகாரை ஆட்சி செய்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் தன்னுடைய வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே கிபி 1530இல் பாபர் இயற்கை எய்தினார். பாபர் துருக்கி மற்றும் பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர். இவர் தன்னுடைய துசுக்கி பாபரி என்ற நூலில் இந்தியா பற்றி தன்னுடைய கருத்துகளையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து இதில் கூறியுள்ளார். அவருக்கு பின் அவருடைய மூத்த மகன் ஹிமாயூன் ஆட்சி பொறுப்பேற்றார். ஹிமாயூன் கிபி 1530 முதல் கிபி 1540 வரை, கிபி 1555 முதல் கிபி 1556 வரை. ஹிமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தம் பெற்ற நாட்டை பிரித்து தம்முடைய சகோதரர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணை மீது ஆசை இருந்தது. இது தவிர ஹிமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷேர்ஷா சூரி என்பவர் ஆவர். ஷேர்ஷா கிபி 1539இல் சவுசா என்ற இடத்திலும் கிபி 1540ஆம் ஆண்டு கன்னோஜியிலும் ஹிமாயூனை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றினார். பின்னர் ஹிமாயூன் ஈரானுக்கு தப்பியோடினார். அங்கிருந்து பாரசீக அரசர் தாமஸ் என்பவரின் உதவியால் கிபி 1555இல் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். ஆனால் தம்முடைய நூலகத்தில் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹிமாயூன் கிபி 1556இல் மரணத்தை தழுவினார். கிபி 1556 முதல் கிபி 1605 வரை. ஹிமாயூனுக்கு பிறகு அவருடைய 14 வயதே ஆன மகன் அக்பர் அரசராக முடிசூட்ட பெற்றார். அவர் சிறுவனாக இருந்தபோது பைரம்கான் என்பவர் பகர ஆளுநராக பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தார். கிபி 1556இல் ஹேமு என்னும் சூர் வம்சத்தைச் சேர்ந்தவர் பைரம்கானை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். ஆனால் அதே ஆண்டில் பைரம்கான் 2ஆம் பானிபட் போரில் ஹேமுவை தோற்கடித்து கொன்றார். மீண்டும் அரியணை கைப்பற்றப்பட்டது. நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைரம்கான் மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள முயலவில்லை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைரம்கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு அக்பர் முழுமையாக ஆட்சியை கட்டுப்படுத்த முடிந்தது. நட்புறவின் மூலமாகவும் படையெடுப்பின் மூலமாகவும் இந்தியாவின் பெரும் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அக்பர் மத்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார்.
மற்றும் தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பஹரா ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீது அக்பர் படையெடுத்தார். ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிதும் வியந்து போன முகலாயர் படை அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது. மேவார் அரசான ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து கிபி 1568 சிந்தூரையும் கிபி 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். பின் கிபி 1579 உதயசிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேத் என்னும் தமது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். அரேபியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனாவுடனான வணிக தொடர்பு. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர உதவியது. வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவை மீது அக்பர் கொண்ட படையெடுப்பு தென்கிழக்காசியாவுடனான சீனாவுடனான தொடர்பு ஏற்பட உதவியது. மேலும் வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, மேற்கே காண்டகார், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றுக்கிடையே முகலாய பேரரசு பறந்து விரிந்தது. இறுதியாக கிபி 1605 அக்பர் இயற்கை எய்தினார். அவருடைய உடல் ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜஹாங்கீர் கிபி 1605 முதல் கிபி 1627 வரை. அக்பருக்கு பின்னர் அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நசூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்ற பெயரில் மகுடம் சூட்டினார். அவர் ஆட்சியை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் அவர் அதிகம் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருநிசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் பின்பற்றினார். அக்பர் காலத்து சகிப்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடர்ந்தது. ஆனால் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் நெடுநாள் போர் நடைபெற்றன. இதன் விளைவாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கு வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழக்க நேர்ந்தது. மேலும் காண்டகாரை முகலாயர்கள் இழந்தது வடமேற்கில் இருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றாகியது. பின்னர் ஜஹாங்கீர் முதலில் போர்த்துகீசியருக்கும் பின் ஆங்கிலேயருக்கும் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை வழங்கினார். இங்கிலாந்தின் அரசர் தாமஸ் மன்ரோவின் பிரதிநிதியான ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிந்து மேலும் அவரின் அனுமதி பெற்று தங்களின் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினர். ஷாஜகான் கிபி 1627 முதல் கிபி 1658 வரை. ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குரூரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜகான் என்ற பெயருடன் அரசராக பொறுப்பேற்றார். கிபி 1632 அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து அதை வெற்றி கொண்டார். அதன் பின்னர் பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் கைப்பற்றப்பட்டன. இந்த சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக ஷாஜி பான்ஸ்லே போன்றோர் தக்கான அரசர்களிடம் பணியில் சேர்ந்தனர். இவர்கள் மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிடச் செய்தனர். ஷாஜகான் சமய விடயங்களில் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார். இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. கிபி 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதைத் தொடர்ந்து அவருடைய 4 மைந்தன்களுள் வாரிசுரிமை போர் வெடித்தது. தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, சுஜா, முராத் ஆகியோரை கொன்று அவுரங்கசீப் வெற்றி பெற்றார். தம் வாழ்நாளில் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபாஜ் அரண்மனையில் கழித்தார். அவுரங்கசீப் கிபி 1658 முதல் கிபி 1707 வரை. முகலாய மன்னர்களில் கடைசி அரசரான அவுரங்கசீப் தம் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். மேலும் ஆலம்கீர், உலகை கைப்பற்றியவர் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை அவர் சகித்துக் கொள்ளவில்லை. எனவே இந்துக்களின் மீது அவர் மீண்டும் ஜெசியா வரியை விதித்தார். இந்துக்களை அரசு பள்ளிகளில் அமர்த்துவதை தவிர்த்தார்.
கிபி 1658க்கும் கிபி 1681க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சத்னாமியர்கள் ஆகியோரின் கலகங்களை அடக்கினார். வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை அதாவது அஸ்ஸாமை சேர்ந்த ஆக்கோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. இவ்வரசு முகலாயர்களால் பலமுறை தாக்கப்பட்டாலும் அது முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர இயலவில்லை. அவுரங்கசீப் ராஜபுத்திரர்கள் மீது கொண்டிருந்த பகைமை அவர்களுடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது. நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அவருடைய மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ராஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தார். தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சம்பாஜியுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். இதனால் கிபி 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி கிபி 1674 தம்மை மராத்திய நாட்டின் அரசராக அறிவித்தார். தென்மேற்கில் சிவாஜியின் எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை. ஆனால் அவரால் சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொள்ள முடிந்தது. தம்முடைய 96வது வயதில் கிபி 1707 மரணத்தை தழுவுகின்ற வரை அவுரங்கசீப் தக்காணத்திலேயே தங்கியிருந்தார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவினர். பிரெஞ்சுக்காரர்களும் தங்களை இந்தியாவில் வலுவாக நிறுவினர். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர். இதற்கு பிறகு முகலாய அரசு சிறு சிறு அரசாக பிரிந்து சேர்ந்தது. இந்த மாணிக்க வீடியோ தொடர்ந்து பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.